சிஎம் விஜய் இன்னைக்கு வந்து ஒரு சாரி கேட்டார், மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற ஒரு ஹைலைட்டான விஷயமா இருந்தது. பொதுவாக இந்த உயர் பதவியில் இருப்பவர்கள், அதிகார மையத்தினுடைய தலைமையில் இருப்பவர்கள்லாம் வந்து இறங்கி வந்து சாரிலாம் கேட்க மாட்டாங்க. அது சாரி கேட்குறதெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்வாங்க, வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஓகே அப்படி சொன்னது அது பல பேர் வந்து வரவேற்று இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துல சாரி கேட்கணுமோ அங்கே கேட்டுருங்க. பொதுவாகவே உள்ள ஒரு விஷயம் அது என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி அந்த மானிய கோரிக்கைகளுக்கு முன்னாடி வந்து சிறப்பு கவன ஈர்ப்பு விவாதம் நடந்துவிட்டது. அதில் குறிப்பாக வந்து கர்நாடகா சாம்ராஜ் நகரில் உள்ள 3 தமிழர்களை வனத்துறையினர் சுட்டு கொண்டுள்ளார்கள். அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்குது. காரணம் என்னங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க உள்ளே வந்து அவங்க வந்து தடை செய்யப்பட்ட அந்த வனவிலங்குகளை வந்து வேட்டையாடினாங்க, அதனால் நாங்கள் அதுக்காக சுட்டு கொள்வீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு. பொதுவாகவே எப்போயுமே தமிழர்களுக்கு அங்கே ஒரு பாதுகாப்பின்மை இருக்கிறது அப்படின்ற மாதிரி விவாதம் இருக்குது. சாம்ராஜ் நகர் அப்படின்பொழுது நீங்கள் அந்த ஈரோடு, அந்தியூர், அந்த எல்லைக்கு உட்பட்ட தாளவாடி, இந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதி வந்து நீங்கள் எல்லையை பிரிக்கும் பொழுது, அப்போல்லாம் மாநில வாரியாக எல்லையை பிரிக்கும் போது 60% எந்த மொழி பேசுகிறாங்களோ அவங்க அந்த மாநிலத்துக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கர்நாடகாரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதே போல் அங்கே தமிழர்கள் காலகாலமாக இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய பூமி தான். அவங்க தமிழும் பேசுவாங்க, கன்னடமும் பேசுவாங்க. பொதுவாகவே வந்து வனவிலங்கு சட்டப்படி பார்த்தீங்கன்னா, காலகாலமாக ஒரு வனவிலங்கு பகுதிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுடைய மேய்ச்சல் விலங்குகளை அங்கே எந்தவித அனுமதியும் இல்லாமல் நீங்கள் போய் மேய்ச்சல் கொண்டு போகலாம். அதுக்கு நீங்கள் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் சுட்டு கொண்டீங்க, இதை வந்து தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். குறிப்பாக கர்நாடக அரசுக்கு ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிக்கணும். சிஎம் விஜய் மௌனமாகவே இருக்கக்கூடாது. அந்த உயிரிழந்த அந்த தமிழர்களுக்கு உரிய தொகையை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அவர்களுக்கு அரசு வேலையை, கர்நாடக அரசு வேலையை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கணும். பெரிய அழுத்தம் கொடுக்கணும். மேகதாது அணைக்கு நீ அங்கே போய் சிஎம்ஐ பார்ப்பேன், கன்னட சிஎம்ஐ பார்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இந்த விவகாரத்துக்குள்ளே சிஎம் விஜய் ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் போது இன்றைக்கி சட்டசபையில் அதை பேசியிருந்தார்.